ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிவாவும் சிந்துவும் சூரியகாந்தி தோட்டத்தில் கெமிக்கல் தெளித்தவங்க யார், மாறன் தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே மாறன் மேலே சஞ்சய்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே சஞ்சய் என்ன பண்ணுறாருன்னா மாறனுக்கு கால் பண்ணி, டே மாறா, ஏன்டா ஆறுமுகம் தோட்டத்தில் சூரியகாந்தி பூச்செடியெல்லாம் கெமிக்கல் தெளிச்சேன்னு கேட்குறாரு. உடனே மாறனுக்கு ஐயோயோ இவருக்கு தெரிஞ்சிருச்சேன்னு தலையை சொறிகிறாரு. இங்கே பாரு, நீ தான்ட்டு கண்டுபிடிச்சிட்டு சிவாவும் சிந்துவும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நான் உன்னை அரெஸ்ட் பண்ணலைன்னா அவங்க எஸ்பி அளவுக்கு போவாங்க. அதனால் நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன். நீயும் எப்படியாச்சும் வெளியே வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு சஞ்சய் மாறன்கிட்ட. உடனே மாறனை கேட்குறாரு, ஆமாம் உன்னை கெமிக்கல் தெளிக்க சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்குறாரு சஞ்சய். அதுக்கு மாறன் சொல்கிறாரு, சிவாவுடைய அம்மா மகா இருக்காங்கல்ல, அவங்களும் இசக்கியும் தான் என்னை தெளிக்க சொன்னாங்க சார் அப்படின்றாரு மாறன். அதுக்கப்புறம் சஞ்சய் என்ன சொல்கிறாருன்னா, எப்படியோ ஆறுமுகத்துக்கு எதிரியாக இருக்கவங்க எல்லாம் என்னுடைய நண்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாறனை கைது பண்ணுறாரு. கைது பண்ணி என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராருங்க, அன்னபூர்ணி வீட்டுக்கு. உடனே அன்னபூர்ணிலாம் கேட்குறாங்க, என்னப்பா சஞ்சய், என்ன எதுக்கு இவனை மாறனை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாறன் தான் உங்கள் தோட்டத்துக்குள்ளே கெமிக்கல் தெளித்தான் எல்லா விளைச்சல் மேலேயும் அப்படின்றாரு. உடனே கோவம் ஆறுமுகம் போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு மாறனை. அதுக்கப்புறம் சிவாவும் சட்டையை பிடிச்சிக்கின்னு அடிக்கிறாரு. அன்னபூர்ணியும் பலார் பலார்னு கன்னத்தில் அடிக்கிறாரு. டேய், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? என் பிள்ளைங்கள நீ என்ன நினைக்கிற? ஏதோ கம்முன்னு இருக்கானுங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? அவனுங்க கோவப்பட்டானுங்கன்னா நீ தடமே தெரியாமல் அழிஞ்சு போயிடுவ. எதுக்குடா எங்கள் தோட்டத்தில் இது மாதிரி தெளிச்சன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. சஞ்சய், நீ என்ன தண்டனை இவனுக்கு வாங்கி தரணுமோ வாங்கி கொடு. என் பிள்ளைக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. உடனே பைரவியும், சஞ்சய் தேங்க்ஸ் சஞ்சய், ரொம்ப இதை கண்டுபிடிச்சதுக்குன்றாங்க. உடனே சஞ்சய் சொல்கிறாரு, முதல்ல நீ சிந்துக்கு சொல்லு, உங்கள் அக்காவுக்கு சொல்லு, அவங்க தான் இதை கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுன்றாரு. அப்புறம் இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சிந்துவும் சிவாவும் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சஞ்சய் சொல்கிறாரு. அப்போ சிந்து சொல்கிறாங்க, அத்தை, நான் பாக்கிய பாட்டி தான் சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி இது மாதிரி சூரியகாந்தி பூவில் கெமிக்கல் மாறனுடைய ஆளுங்க சுற்றிட்டு இருந்தாங்கன்னு. நான் போய் பார்த்தா பூந்தோட்டத்துக்குள்ளே ஃபுல்லாக கெமிக்கல் பாட்டில் இருந்தது. அதை கொண்டு இவனாக தான் இருப்பான்ட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சஞ்சய் எல்லாம் அவனை மாறனை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. போயிட்ட பிறகு சிந்து கேட்குறாங்க அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட, அத்தை, பைரவி தான் இது மாதிரி ரொம்ப பயிரை வேஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா அத்தை வாய்க்கு வந்ததெல்லாம் கண்ணா பெண்ணான்னு பைரவியை பேசினாங்க. அதனால் என் தங்கச்சி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏற்பட்டா. அதனால் அவங்க இப்படியெல்லாம் திட்டுனதுக்கு அவகிட்ட பைரவி கிட்ட இவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்து. உடனே மகாவா, என்னடி அக்கா, என்னக்கா, பைரவி என் மருமக தானக்கா, நான் எதுவும் அவளை திட்டக்கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? ஏதோ பயிரெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு கோவத்தில் திட்டேன், அதுக்கு இவ என்னை மன்னிப்பு கேட்க சொல்லுவாளா? இவ யாருக்கா? இவளை முதல் நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே போக சொல்லுங்கக்கா. சிவா, என்னடா இவ இப்படி பேசுகிறா, நீ கேட்டு நிற்கிற அப்படின்னு கத்துறாங்க மகா. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இது மகா சிந்துவே நீ வெளியே போடி வெளியே போடின்னு தள்ளுறாங்க. உடனே அன்னபூர்ணி பார்த்துட்டு, மகா அவளை விடு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சிந்து, இது என் குடும்பத்தோட விஷயம், நீ இதுக்குள்ளே மூக்க நுழைக்காத, உனக்கு என்ன வேலையோ நீ அதை மட்டும் பாரு. எப்படியாவது நல்ல மாதிரி நடித்து வேஷம் போட்டு என் பிள்ளைய மனசு மாற்றிட்டு நீ குடும்பத்துக்குள்ளே வந்துடலான்னு நினைக்கிறியா? நீ செத்தாலும் நான் உன்னை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சிந்துவை சொல்கிறாங்க அன்னபூர்ணி. உடனே சிவாவை பார்த்து, சிவா, எப்படியாவது உன் மனசை கலைச்சி அவள் உன்னை இது பண்ணலான்னு நினைக்கிறா, நீ அதுக்கெல்லாம் விழுந்துடாதப்பா, நீ உள்ளே போன்றாங்க. சிவாவும் உள்ளே போயிடுறாரு. பைரவி கிட்ட சொல்கிறாங்க, பைரவி, உங்கள் அக்கா ஆறுதலாக பேசுகிறான்னு சொல்லிட்டு நீ அவளுக்கு இறங்கி போயிடாத, அவளை நீ ஒதுக்கியே வைக்கணும், அதுதான் இந்த அன்னபூர்ணி அத்தைக்கு தர மரியாதை நீன்ட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைரவியை சிந்துவை பார்த்து அப்படியே அழுகுறாங்கங்க. சிந்துவும் சைலண்ட்டாக போயிடுறாங்க. இவங்க அக்கா தங்கச்சி நாளைக்கு பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா, எப்படி நடக்குதுன்னு நாளைக்கு இருந்து வெயிட் பண்ணுவோம். நன்றி, பாய்.